ஓம் ஸ்ரீதரா நேயர்களுக்கு வணக்கம். மகாலட்சுமிய தாந்திரிக முறையில நம்ம கும்பிடுறது எப்படி, சீக்கிரமா மகாலட்சுமியின் அருள் பெறுறது எப்படி, அவங்கள எப்படி நமக்கு சாத்தியமாக்கவோ நமக்கு ஒரு பிளெஸிங்ஸ் கொடுக்கவோ பண்றது எப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட். இதுவும் ஒரு தாந்திரிக வழிதான். இப்போ 7 விளக்கு, அகல் விளக்கா இருந்தாலும் சரி, வேற ஏதாவது விளக்கா இருந்தால் உங்க வீட்டில் இருந்தாலும் சரி, அது 7 விளக்கு எடுத்துக்கணும். தாமரை ஒரு 7 எடுத்துக்கணும். தாமரை ஒரு 7 எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு விளக்குக்கு ஒரு பூ. அதுக்கப்புறம் திரி வெள்ளையில இருக்கும் இல்லையா, அந்த திரி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா தாமரை தண்டு திரின்னு ஒண்ணு வரும், அதை எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கிட்டு ஒரு நெய் விளக்கு ஏத்துங்க. நெய் விளக்கு, நெய் அஃபோர்ட் பண்ணாதவங்க நல்ல நெய் ஊற்றினாலும் ஓகே தான். பட் நெய் இருந்தாலும் நல்லது. ஸோ நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு மகாலட்சுமி முன்னாடி இந்த இந்த ஒரு படம் வச்சுக்கோங்க. மேபி மனை இருந்தால் மனை மேலே படம் வச்சு வரிசையா இந்த 7 விளக்கும் வச்சு 7 விளக்குக்கும் ஒரு தாமரை மலரை வச்சுட்டு நெய்யை ஊற்றி தாமரை தண்டு திரியோ இல்லை வெள்ளை கலர் திரியோ போட்டு விளக்கை ஏற்றிட்டு நெய்வேத்தியம் மகாலட்சுமி இல்லையா, அதனால இனிப்பு பண்டம், இனிப்பா எது இருந்தாலும் ஓகே. ஸோ இனிப்பு பண்டம் வச்சுட்டு நம்ம தாமரை மணி மாலைன்னு கேட்டாலே கொடுப்பாங்க. தாமரை மணி மாலை எடுத்துக்கிட்டு இந்த நடுவிரலும் கட்ட விரலும் சேர்ந்தாப்புல இப்படி வச்சுக்கணும். அந்த மாலையை வச்சுட்டு உங்க பக்கமா இப்படி உருட்டணும். யூஸ்வலா இப்படி வெளியில் பக்கமா உருட்டுவாங்க. அப்படி உருட்டாம உங்க பக்கமா இப்படின்னு உங்களுக்குள்ள அது சுத்துற மாதிரி அந்த உருட்டணும். 21 நாள் அப்படி பண்ணணும். நீங்க சொல்லக்கூடிய மந்திரம் என்னன்னா, ஹும் 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 ஸ்ரீம் 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 பிரம் 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 பட். 3 தடவை ஹும் சொல்றோம், 3 தடவை ஸ்ரீம் சொல்றோம், 3 தடவை பிரம் சொல்றோம், பட் அப்படிதான் சொல்லணும். ஹும் 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 ஸ்ரீம் 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 பிரம் 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 பட். இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை, இது எல்லாமே பீஜ மந்திரம். ஸோ இந்த பீஜ மந்திரத்தை நம்ம சொல்றோம், சொல்லிட்டு நம்ம பக்கமா உருட்டிக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு மாலை வீதம் உருட்டினாலும் சரி, இல்லை காலையில் சாயந்தரம் உருட்டினாலும் சரி. ஒருவேளை இந்த தாமரை வச்சா போதும், ஆனால் விளக்கும் ஒரு வேளை வச்சா போதும். சப்போஸிங்லி நான் 2 வேளை வைக்கிறேன்னா அதில் ஒன்றும் தப்பு கிடையாது, வச்சுக்கலாம். ஸோ ஈவினிங்கில் செஞ்சால் இன்னும் விசேஷம். ஈவினிங் விளக்கு 6 மணிக்கு அப்படி செய்யுங்க. காலையில் செய்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தான், உங்கள் இஷ்டம். இதை ஒரு 21 நாள் பண்ணி பாருங்க. லக்ஷ்மி கட்டு, வேறு ஏதாவது தடைக்கட்டு எல்லாம் இருந்ததுன்னா, பணம் முடக்கம் எல்லாம் இருந்ததுன்னா விலகிட்டு உங்கள் வாழ்க்கையில் பணமழை பொழியும்.